வணக்கம் நண்பர்களே. ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனல் தனியாக இருக்கிறோம். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல்லில் ஒரு இன்ஸ்டால்லாம் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல்லில் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேட்டிருந்தாங்க. நல்லா இருக்குமா, இல்லை ஒர்த்தா இல்லையான்றத மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு டிவியில் கீழே செக் பண்ணி காமிச்சிடலாம் அவருக்கு. ஸோ இந்த வீடியோவை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே பெல் ஐக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்சவருக்கு சொல்லிடுறோம். வாங்க நண்பர்களே, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்மகிட்ட எல்லாம் மெட்டீரியல் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, ஓடி செட்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே டைமு ஒரு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா கேபிள் எப்படி வரணும், ஸோ எப்படி கொண்டு போகலான்றத செக் பண்ணணும். ரெண்டாவது டிஷ் எங்கே செட் பண்ணுறதுன்னு யோசிச்சு செட் பண்ணணும். ஸோ எனக்கு எல்லாமே கஸ்டமர் வீட்டில் சுற்றி பார்த்தாலும் டிவி எங்கே இருக்குன்றது, ஒயர் எப்படி கொண்டு போகலான்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம் பாருங்கள். எடுத்தோன்னே நம்ம மெட்டீரியலை செட் பண்ணிக்கலாம். ஏர்டெல்லே 2-3 மாடல் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாடல். இது பிளாஸ்டிக் மாடலு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நீங்கள் செட் பண்ணுறது பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. வெறும் 10-11 ஸ்கேனரு, ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே போதுமானது. பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இந்த இது 2 நெட்டு தான் வரும் இதில். கைட்டிகிட்டே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக்கில் எப்பவுமே நிறைய பேர் இந்த சைடு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சைடு போடுவாங்க. இந்த சைடில் தான் ஆக்சுவலி போடணும். இப்போ பாருங்கள், இது மேலே வரணும், இது கீழே வரணும். ஆங்கிள் ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த பாட்டில் உட்காந்துருச்சு. அதே சேம் டைம் பெரிய ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது ஒன் சைடு இப்படி போடணும். மறுபடியும் இதே ஸ்க்ரூ இப்படி போடக்கூடாது, ஆப்போசிட்டில் இப்படி போட்டிருக்கணும். ஏன்னா அப்போ நம்ம டைட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, 90 டிகிரி ஆங்கிள், அதை அதே மாதிரி எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்னா ரைட் சைடில் வரணும், இப்படி வரணும். ஸோ அதே சேம் டைம் நம்ம எப்படி வைக்க போகிற பொசிஷன் நம்ம வச்சு இந்த ஆங்கிள் மாறும். அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சா இந்த மாதிரி வரும். அதே நம்ம செவுத்துக்கு ஒன் சைடாக வச்சோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ரைட் சைடு தானே வரணும், லெஃப்ட் சைடாக தானே போகணும், இப்படி வரணும். ஸோ நம்ம மேலேயே செட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மேலே செட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள் எல்லாம் இப்படி போடணும். செட் பண்ணி வச்சு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ம ஓடியோட அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஆக்சுவலி நெட்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு கை டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரில் டைட் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாம்பை இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மேல் வட்டமாக போட்டுறாங்க. எப்பவுமே இது சைடில் போடணும். ஸோ ஏதாவது தண்ணி இறங்கிச்சாலும் இது வழியாக இறங்கிடும்.
குறிப்பிட்ட தூரம் இறங்குனதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸில் இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா டைட் வச்சுக்கணும், எந்த ஒரு மெட்டீரியலுமே சரி. அதுக்கு எல்எம்பியோட கிளாம்பை இங்கே மேலே அட்டாச் பண்ணணும். பார்த்தீங்களா, அப்படியே நிறைய பேர் விட்டுறாங்க. ஸோ இது கரெக்டாக அடித்து ஸ்க்ரூ போட்டுடணும். அதுக்கப்புறம் எல்எம்பியை செட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மினிமம் டைட் எடுத்து, ஏன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஓடி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ரில் பண்ணி மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிடலாம். நம்ம ஓடி செட் பண்ணியாச்சு. ஓடிக்கு அப்புறம் 90 டிகிரி ஆங்கிள் வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்டால் பண்ணுறப்ப கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறதுன்றது அர்த்தமே. நிறைய பேர் அப்படியே கோணமெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வைக்க கற்றுக்குங்க. இப்போ 90 டிகிரி பட்சத்தில் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 90 டிகிரி வைக்கிற பாருங்க. அதே டைமு நம்மக்கிட்ட ட்ரில்லிங் எடுத்துக்கு இதுக்கு ஃபிட் பண்ண ATM பிட்டே போதுமானது. இப்போ பாருங்க, ட்ரில் பண்ணிக்கலாம். ட்ரில் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரில் பண்ணிடுச்சு. அடுத்து புஷ்ஷை வச்சு டைட் பண்ண போகிறோம். அவங்களே கம்பெனிலே கொடுத்துருப்பாங்க 4 புஷ்ஷுமே. ஸோ நிறைய பேர் அந்த புஷ்ஷை இவங்க ஆட்டியை போட்டு மீதி ஒரு சில மெக்கானிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புஷ்ஷை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வெறும் பிளக்கெட் வச்சு ஆணி வச்சு அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்பெனியில் என்ன கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிளக்கெட்டை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் புடின்னு வந்துடுது. இதனால் புஷ்ஷை போட்டு அடிக்கிறப்ப ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறப்ப கரெக்டாக ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் வரும். அதுக்காக சொல்ல வரேன். 4 சைடுமே புஷ் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ போட்டு முடிக்கலாம். இது ஃபிட் பண்ண 10-11 mm ஸ்பேனரே போதுமானது. ஸ்க்ரூ போட்டு முடிக்கலாம். மீடியம் டைட் வச்சு அதுக்கப்புறம் டைட் வச்சுக்கலாம்.
ஸ்க்ரூ போயிடுச்சா? சரி விடுங்க, அது வேறு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே முதல்ல டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம இந்த இடத்துல தான் டைட் பண்ணணுமே. ஏன் அப்படின்னா, ஸோ ஆங்கிள் உட்காரும்போது இந்த இடத்துல டைட் பண்ண முடியாது. அதுக்காக ஆக்சுவலி 10-11 ஸ்பேனர் வச்சு தான் டைட் பண்ணோம். நம்மகிட்ட வேறு மெட்டீரியல் இருக்கிறதுனால நான் இப்படி டைட் பண்ணிப்பேன். டைட்டு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஓடி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இது ஆகாது. ரெண்டு வச்சாச்சு. அடுத்தது இந்த சைடில் வச்சிடலாம். எடுத்தோன்னா இதுலேயும் டைட்டு ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, இதுலேயும் டைட் வச்சுருக்காது. கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு, ஏன்னா ஒவ்வொன்றா தான் இது பண்ணணும். ஏன் பண்ணால் ஒன் சைடாக தூக்கும், ஒன் சைடாக இறங்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுரும். அது மாதிரி ஃபுல்லாக டைட் வச்சோன்னா இது உள்ளே இறங்கிடும். இப்போ பாருங்க, சமமாக எல்லாமே உட்காந்துருச்சா? அதுக்கப்புறம் டைட் ஃபுல் டைட் வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுலையுமே டைட் ஓவராக வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் ஷேக் ஆகாது, பிடுங்காது. அதுக்காக சொல்ல வரோம். இப்போ பாருங்க, 2 ஆள் ஈத்தாலும் வராது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு டைட் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ஓடி செட் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ணி வச்சு ஓடியை இதுக்குள்ள அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போ இந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. ஏர்டெல்லை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியமாக ஒரு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க 60, 50, 70ன்னு. ஸோ அதுக்கு நேராக 50, 60, 70ன்னு காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் 60 கிட்ட கொண்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு தான் வைக்கணும். அளவுக்கு வச்சு மீடியமாக டைட் வச்சுக்கோங்க. மீடியமாக இப்போ நம்ம செக்கிங் ஒயர் போட்டு மீட்டரில் சிக்னல் ட்ராக் பண்ண போகிறோம். நம்மகிட்ட செக்கிங் ஒயர் இருக்குது. அளவுக்கு வச்சுட்டு எல்எம்பி எப்பவுமே சாய்வாக கீழேயோ இல்லை மேலேயோ வைக்கக்கூடாது ரொம்பவுமா. ஸோ ஒரு மீடியமாக ஏர்டெல்லை பொறுத்தளவுக்கு வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, சிக்னல் வந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சிடலாம். இந்த ஆங்கில முதல்ல டைட் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் கூட லைட்டாக கூட அசையக்கூடாது.
ஓகே, சிக்னல் கிடச்சிச்சு. சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் எல்லாமே டைட் வச்சு சிக்னல் பிடிச்சாச்சு. நம்ம இப்போ டைட் வச்சு நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணிட்டோம். சிக்னலோட லெவல் பாருங்கள். சிக்னல் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஓரளவு இல்லை, நல்லாவே பெஸ்ட்டாகவே இருக்குது. சரிதா? அந்தளவுக்கு மீட்டரில் தெரியாதுடா. மீட்ரு கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம எல்எம்பியோட டைட் பண்ணிக்கலாம். எல்எம்பி டைட் வச்சு இப்போ எல்லாமே செக்கிங் டைட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, பார்த்தீங்கன்னா இந்த இது எப்பவுமே போட்டுக்குங்க. ஸோ ஏன் போடுறோம் அப்படின்னா, எல்எம்பி பின்னோட என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெய்யும் போது தண்ணி அந்த நெட்டில் போய் படும்போது என்ன ஆகும்னா உடனே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதை தடுக்க தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் போட மாட்டாங்க, அதுக்காக சொல்ல வரேன். கத்தி கத்தி கத்தி. ஸோ இது கரெக்டாக இது கூட ஷேப்பாக இது மாதிரி பின்னல் அடிக்கிறதுலாம் இருக்குது. இது மாதிரி வச்சு டைட் பண்ணலாம். அது நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு எப்பவுமே கத்தி தான் கரெக்டாக இருக்குது. கத்தியை தீர்த்ததா புத்தி தீர்த்துன்னு தான் நான் இருப்போம். நானும் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை வேறு எங்கன்னா வேலை செஞ்சுருக்கலாம். நம்ம நேரம் இங்கே வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக பாருங்கள், ப்ராப்பராக பண்ணணும் எப்பவுமே. பின்னு போடும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா எர்த்து மீனும் தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பிக்கும் இதுக்கும் படக்கூடாது சீலிங்கும். ஏன் அப்படின்னா டச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், இல்லை அப்படின்னா எல்எம்பி போயிடும். அது தேவையில்லாமல் ரிஸ்க்கு தான். அது கரெக்டாக பார்த்துட்டிக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு லாக் பண்ணுற மிஷினு பொழஞ்சிருச்சு. பண்ணுறது ஒரு கஸ்டமர் வீட்டில் போனால் பொருள் எடுத்துக்கணும்னு ஞாபகமே இருக்க மாட்டேது. அதுக்கப்புறம் அந்த வேலையை தேடும்போது தான் தெரியுது. ஸோ அது இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஸோ இது மாதிரி கிளாம்பு தானே போகிறதுன்னா ஒரு 25 ரூபா தான். அப்படியே போட்டு அப்படியே நம்ம கிட்ட இங்கே சுற்றி வைக்கணாமே. சரி, ஓகே. பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியமாக கட்டணும். நீட்டாக விட கட்டணும் கூடாது, மீடியமாக, இதை விட கொஞ்சம் லைட்டாக. ஏன் அப்படின்னா எல்எம்பியில் போய் அட்டாச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்எம்பி இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறப்ப எப்பவுமே இந்த வழியாக கொடுக்காதீங்க. ஸோ இது வழியாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேல்வட்டமாக கொடுக்கக்கூடாது, எப்பவுமே சைடில் கொடுத்து தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சில டைமில் டேக் பிரிஞ்சிடும், சில டைம் டேக் விட்டுரும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறது, அதுக்காக தான். இப்போ நம்ம டேக் எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். மாட்டிக்கினாரு. ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது டேக் போட்டு கட்டிக்கலாம். டேக் எப்பவுமே நிறையா கொடுத்துருப்பாங்க. டேக் எப்படி போடணும் பாருங்கள். முதல் டைமு இந்த இடத்துல போடணும். இங்கே ஒரு பெண்ட் போடணும். பெண்டு போட்டு இங்கே ஒரு டேக் போட்டுங்க, டைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது
இங்க ஒரு டேக் போட்டுக்குங்க. அடுத்தது இங்க ஒரு டேக் போறப்ப கரெக்டா போட்டுருணும். அதே டைமு ஒரு இது மட்டும் இங்க விட்டுக்கணும். இங்க ஒரு இது விட்டுருங்க. இப்படி அடிச்சு டேக் போட கத்துக்குங்க. ஏன் அப்படி இங்க விட்றான் அப்படின்னா, சப்போஸ் எல்எம்பியில் ஏதோ ஒயர் கனெக்ட் வரலையோ அப்படின்னா, ஸோ இங்கேருந்து லைன் எடுத்துக்கலாம். நம்ம உள்ள பழுப்பு லைனில் விட்டுருப்போம், இல்லை எதனா பின் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கோம். அது தவிர்க்க தான் இது மாதிரி ஒயர் எங்கன்னா கட் ஆகலாம். இங்கே ஒன்று செக் பண்ணிக்கலாம், ஒயர் கட் ஆகிதா என்னன்றது செக் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் மட்டும் விட்டுருக்குங்க. ஸோ இப்போ நம்ம டேக் கட் பண்ணிக்கலாம். இப்படியே விட்டா அசிங்கமாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக கட் பண்ணி எடுத்தோம்னா டீசெண்டாக இருக்கும். பாருங்க, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் கொண்டு போயிடலாம். ஒயர் கீழே கொண்டு போயிட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே ஆண்டா வச்சு முடியாச்சு. ஸோ ஒயரை பாருங்கள், ஒயர் எப்படி வருதுன்னு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ மேலே இப்போ எப்படி சின்ன அடிச்சோமோ அது மாதிரி கீழே எடுத்துடலாம். ஒயர் தொங்காத அளவுக்கு கரெக்டாக கிளிக் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்துடலாம். எங்க கடியா இருந்தால் மாடி தானே இருக்குதுங்க. ஆமாம், அது அங்கே தான் கரெக்டு. இல்லை இங்கே போ, இங்கே வைக்க சொல்றியா? அது இருக்குது, ஹோல்சேல் இருக்குது. போட்டோ எடுத்து ஒரு மாட்டிட்டு அங்கே மாட்டிக்கலாம். போட்டோம்னா இந்த மாதிரி தான் காமிங்க இன்ஸ்டலேஷனு ஃபஸ்ட் டைமு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா பேட்டரிலேருந்து போட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்னா லாங்குவேஜ் வேணால் மாற்றிக்கலாம். பாருங்கள், தமிழே வச்சுருக்கேன். தமிழ் வந்துன்னா தமிழ் வந்துடும். பிக்சர் குவாலிட்டி எதில் கேட்கணும், எப்பவுமே 10, 80, 5 இருக்கும். ஸோ அதில் வச்சு ஓகே பண்ணுங்கள். ஓகே அடுத்த டைம் பண்ணிங்கன்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த் குவாலிட்டியில் காமிக்கும். இப்போ பாருங்கள், ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது ஒரு 2 நிமிஷத்தில் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். டிவியோட பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா தான் தெரியுது. ஏன்னா டிஸ்பிளே போய் உள்ளது. ஓகே, பிக்சர் வர ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? பிக்சர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.